ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எபினேசர் அங்கிளுக்கு என்னுடைய இருதயத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே கூடுகையில வந்திருக்கிற உங்கள் யாவரும் கூட நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அங்கிள் சொன்னது போலவே கடந்த 1.5 ஆண்டுகளாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜம்ஷெட்பூர் என்கிற பட்டணத்துல ஜெம்ஸ் ஊழியர்களை அந்த இடத்துல நடத்தும்படியாக அந்த இடத்துல இருந்து குடும்பமாக செயல்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த முறை உங்களோடு கூட இணையும் போது எப்படி ஆண்டவர் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீதிற்கு இந்த இடத்திற்கு நீ உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று சொல்லி கோலியாத்தை வீழ்த்தும்படியாக அந்த யுத்த ஸ்தலத்திற்கு அவனை கொண்டு போன அந்த வசனத்தை கொண்டு எப்படியாய் ஆண்டவர் வாரணாசி பகுதியிலிருந்து இந்த ஜம்ஷெட்பூர் பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார், இந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் என்பதை கடந்த முறை உங்களோடு கூட இணையும் போது நான் பேசினேன். தொடர்ந்து அந்த இடத்துல உங்களுடைய தொடர் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய கிருபையினாலே இங்க இருக்கிற அநேக காரியங்களை இந்த 1.5 ஆண்டுக்குள்ள அறிந்து கொள்ளவும் ஊழியத்துல முன்னேறவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த இடத்துல ஆக்ஷன் சென்டர் உண்டு. அதே ஆக்ஷன் சென்டர்ல ஒரு ஃப்ளோர்ல சபை உண்டு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் 50 விசுவாசிகள் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் சபை ஊழியங்களிலே. அது போக வாலிபர்களும் ஸ்டூடெண்ட்ஸ்களையும் கூட நாங்கள் சந்தித்து வருகிறோம். கர்த்தருடைய மகிமையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜார்க்கண்ட் இந்த டாடா ஜம்ஷெட்பூர் பகுதியில இருந்தாலும் கூட ஆண்டவர் அதிகமாக ஜார்க்கண்ட் முழுவதும் டிராவல் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ராஞ்சியை சுற்றியுள்ள அநேக பகுதிகளிலும் சென்று வாலிபர்கள் கூடுகைகளை நடத்தவும் ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். அநேக வாலிபர்களை தட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் அற்புதமாய் கிரியை நடத்தி கொண்டு வருகிறார். அதோடு கூட அல்லாமல் கடந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்து கிலியாட் லீடர்ஷிப் ட்ரைனிங் சென்டர் என்று சொல்லி ஜேம்ஸ்ல உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 80 லீடர்ஸ்கள் அதுல செலக்ட் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரம் 20 லீடர்ஸ் என்று சொல்லி மாசத்துல இருக்கிற 4 வாரங்கள் 80 லீடர்ஸ்களும் தொடர் பயிற்சியாக 2 வருடங்களாக இந்த பயிற்சி நடக்கும். இப்பொழுது 6 மாதங்கள் அந்த பயிற்சி நிறைவேறி இருக்கிறது. அதுல 6 செஷன்ஸை அட்டென்ட் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த 80 லீடர்ஸ்களில என்னையும் ஒரு லீடராக செலக்ட் செய்து அகஸ்டின் ஜெபக்குமாரர்கள் மூலமாக அந்த தொடர் கிலியாட் ட்ரைனிங்கையும் எடுத்துக்கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது போக நம்ம சிக்கேரியால உள்ள ஜென்னெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாலிபர்களுக்கான விசேஷ கூடுகையிலும் கூட அடிக்கடி சென்று அங்கே உள்ள வாலிபர்களுக்கு பாடங்களை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதோடு கூட இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துல விசேஷமாக கடந்த முறை உங்களோடு கூட பேசும்போது இந்த ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா ஜம்ஷெட்பூர் ஒரு புதிய மாநிலம் என்றும் இந்த மக்கள் ஒரு புதிய மக்கள், பீகார் உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இருந்தேன். இந்த இடத்துல உள்ளவர்கள் புதியவர்கள், அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டினேன். கர்த்தர் இந்த மக்களை குறித்த அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். இந்த மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள விரும்பாத மக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மாதுரி என்று சொல்லி ஒரு சகோதரி, திருமணமான சகோதரி தான், ஒரு 30 வயசு சகோதரி. தொடர்ச்சியாக ஒவ்வொருவருக்கும் சபையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் கொடுக்க விரும்புவோம். அப்படியாக அந்த சகோதரிக்கு ஒரு நாள் பாடல் பாடுவதற்கு காணிக்கை எடுக்கும் போது ஒரு பாடல் பாடும்படிக்கு
முன்பதாகவே சொல்லி அனுப்பியிருந்தோம். ஸோ அந்த மகள் பயத்தினால மற்றொரு சகோதரிக்கு போன் செய்து என்னால பாட முடியாது, என்னால ஸ்டேஜ் மேல ஏற முடியாது என்று சொல்லி அதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி உட்கார்ந்து விட்டார்கள். அதுவும் அந்த சபையில 4-5 பேர் கைப்பிடித்து இழுத்து கொண்டு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விடுறனாலும் அவங்க வேண்டானிட்டாங்க. ஆவியானவர் சொன்னார், இந்த மகளை எப்படியாவது பாட வைக்கணும். சோ உடனே நான் சொன்னேன், செய்திக்கு முன்பதாக மறுபடியும் இந்த சகோதரியை நான் கூப்பிடுவேன், அவங்க அந்த ஸ்பெஷல் சாங்கை கண்டிப்பா பாடிதான் ஆகணும்னு சொல்லி. ஸோ அவங்களும் யோசிச்சாங்க, இவர் விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னும் கொயர்ல இருக்கிற ஒரு வாலிப சகோதரி, அக்கா வாங்க நானும் உங்க கூட நிக்கிறேன்னு சொல்லி ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வந்து பாட வச்சாங்க. அந்த சகோதரி பாடும்போது அவ்வளோ அழகா பாடுறாங்க. அவ்வளோ அழகான அந்த ராகத்துல பாடி அந்த பாடலை பாடி முடிச்ச உடனே ஒரு பயங்கரமான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவங்க மேல இறங்கி வந்து அந்த ஸ்டேஜ்லயே அவங்க அந்நிய பாஷையில பேசி அவங்க ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விழுந்து கிடந்தாங்க அந்த அபிஷேகத்துல. சோ அப்படியாக ஆண்டவர் அந்த காரியத்தை அன்னைக்கு சபையில பார்க்கும்போது, எப்படி கொர்நேலியஸின் வீட்டுல அந்நிய ஜாதிகள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தாரோ, அப்படியாக இந்த ஜார்க்கண்ட் மக்களை ஆண்டவர் தம்முடைய ஆவியினால நிரப்பி அபிஷேகம் செய்து தமக்கென்று பயன்படுத்த அவர் வாஞ்சிக்கிறார். ஆனாலும் கூட பயத்தினால தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மற்றவர்களால கீழாக பார்க்கப்பட்டதுனால அப்படியே அடிமைத்தனம், பயம், முன் வருவதற்கான தயக்கம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவை. சோ இவர்களை எப்படி ஆகிலும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு பாரம் எனக்குள்ள போகிற இடத்துல எல்லாம் யாரெல்லாம் என்னால முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் கூட செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி நாங்கள் உற்சாகப்படுத்தி வருகிறதுனால அநேகர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அபிஷேக கூட்டங்களை நடத்தும் போது அநேகருக்குள்ள இருக்கிற பிசாசுகள் விடுதலையாகி அநேகர் அபிஷேகம் பெற்று இன்னைக்கு அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தரை துதிக்கிறவர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவர் அதிசயமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை புரிந்து அவர்களுக்குடைய தேவைகள் அநேகர் படிப்பறிவில்லாத ஒரு காரியத்தை கூட இங்க நீங்க பார்க்கலாம். சோ அவங்களை ஆண்டவர் தம்முடைய ஆவியினால ஊற்றி அவரே வழிநடத்த விரும்புகிற காரியங்களை எங்களால பார்க்க முடிகிறது. அதோடு கூட இல்லாமல் யூத் மினிஸ்ட்ரியில பார்க்கும்போது ஜோதி என்கின்ற ஒரு வாலிப மகள், அவள் திருமணமாயி அவளுடைய கணவர் கொஞ்ச நாட்கள் பிறகு விட்டு ஓடி போய்விட்டார். அந்த மகளுக்கு குழந்தை இல்லை. ஆகையால் அந்த மகள் தனிமையா இருந்து வேலை பார்த்து டாடா ஜம்ஷெட்பூர்ல இருந்து ராஞ்சிக்கு அவள் வேலை தேடி சென்று அந்த இடத்துல வேலைகள் செய்யும்போது அங்க இருக்கிற பாய்ஸ், அங்க வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கிற சகோதரனோட பழகி அவர்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப், ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி போல அந்த ராஞ்சி பட்டணத்துல அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதுவும் அந்த சகோதரனும் ஒரு கிறிஸ்தவன், இவளும் ஒரு கிறிஸ்தவன். ஸோ அப்படியாக வேலை தேடி கணவன் இல்லாத பட்சத்துல போகிறதுனால தவறான ரிலேஷன்ஷிப்ஸ்னால கள்ள தொடர்பாய் அவர்கள் பல வருஷங்களாக அப்படி கணவன் மனைவியாக இருந்து ஒரு சகோதரன் விட்டு போனால் இன்னொரு சகோதரன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. திடீரென்று அவங்களுடைய அம்மா, ஜோதியுடைய அம்மா மிகவும் பலவீனப்பட்டதினால அந்த ராஞ்சியில இருக்கிற அந்த வேலையை விட்டுவிட்டு அவர்கள் திரும்பி இங்க வர வேண்டிய ஒரு அவசியம் பல வருஷங்களுக்கு அப்புறமாக சபைக்கு ஒரு நாள் அந்த சகோதரி வந்தார்கள். ஸோ அவங்க வரும்போதே ஒரு மாடர்ன் ட்ரெஸ், பேண்ட், ஷர்ட் அப்படிதான் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட நானும் என்னுடைய மனைவி பேசும்போது நாங்க நான் ஜெம்ஸ் சர்ச்சுக்கு தான் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு இருந்தேன், இப்போ நான் ராஞ்சில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க இங்கே ஒரு சின்ன வேலை, ஒரு பஜார்ல ஒரு கடையில சேல்ஸ் கேர்லா அவங்க ஜாயின் பண்ணி வேலை பண்ணி கொண்டு இருந்து சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து
மாலையில நடக்கிற பிரேயர் செல்ஸ்லயும் கலந்து கொண்டு அப்படியாக ஒரு மாலை ஜப கூடுகையில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பின்பு அவங்க மிகவும் கதறி அழுது மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜபம் செய்து எதற்காக அழுந்தார்கள், எதற்காக இப்படி செய்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்த நாள் என்னுடைய மனைவிக்கு போன் செய்து, இப்படியாக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, கணவன் என்னை விட்டு ஓடி போனதுனால அநேக பாய் ஃப்ரெண்ட்ஸை வைத்து நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், அந்த சகோதரனை நான் விட்டு விட்டேன். இப்பொழுதும் கூட ஜம்ஷெட்பூர் வந்த பிறகு கூட ஒரு சகோதரன் என்னோடு கூட தங்கும்படிக்கு என்னை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். சோ இந்த ஆண்டவருடைய வசனம் எனக்கு தொடப்பட்டது என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து இன்னைக்கு அநேக கவுன்சிலிங்க்கு பிறகு அவள் தொடர்ச்சியாக அந்த சகோதரி சபைக்கு வருவதும் அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அநேக மக்களை பிரயர்சலுக்கும் சபைக்கும் கொண்டு வருவதற்கு இந்த சகோதரி மூலமாய் ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியாய் கூட ஜம்ஷெட்பூர் பகுதியில ஆண்டவர் அநேக ஊழியங்களின்கான வாய்ப்புகளை திறந்து கொண்டிருக்கிறார். அநேக போராட்டங்கள் பிரச்சனைகளை சீர்படுத்தி ஆண்டவர் இந்த ஆக்ஷன் சென்டர்ல புதிய புதிய காரியங்களை செய்யும்படியாக வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார். கடந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய சகோதரி பலவீனமாய் இருந்தபடியினாலே அவங்களுடைய போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக எனக்காய் ஜெபித்தீர்கள். என்னுடைய தங்கை விஜய்க்காக அதிகமாக நீங்கள் ஜெபித்தீர்கள். ஸோ ஆண்டவருடைய கிருபையினாலே அதன் மூலமாக இன்றைக்கு பரிபூர்ணம் சுகம் பெற்று எல்லா ரிப்போர்ட்ஸிலும் 100% எல்லா காரியங்களும் நார்மலா இருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாகவே டிசம்பர் 23 90 நாட்கள் ஒரு பயங்கரமான கஷ்டமான போராட்டமான பீரியடா இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி வர தங்கை காண்டர் கிருபை செய்தார். அநேக நாட்கள் பசியும் பட்டினியுமா இருந்து அநேக சோர்வுகள் இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த ஜீவனை காத்து இன்றைக்கும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறார். தொடர்ந்து தங்கைக்காக ஜெபியுங்கள். என்னுடைய சரீரத்திலும் ஒரு நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் இந்த ஜம்ஷெட்பூர் ஆக்ஷன் சென்டர்ல இன்னும் அநேக காரியங்களை செய்ய ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட இந்த இடத்துல பிபின் வித்யா என்று சொல்லி ஒரு இளம் தம்பதியை ஒரு வருட காலமாக அவங்களை ஊழியத்தை பயிற்சி வைக்கும்படியாக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அநேக இடங்களிலே பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஜம்ஷெட்பூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தொலைவுல கமரியா என்று சொல்லப்படுகிற ஒரு பக்கத்து டவுன்ல அவங்கள பாஸ்டரா நியமித்து அவங்க அந்த ஹவுஸ் சர்ச்சை நடத்தி வருகிறார்கள். ஸோ அந்த இடத்துல ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் அண்ட் சண்டே சர்வீஸ்க்கு அவங்க போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட இங்க இருக்கிற ஆக்ஷன் சென்டர்ல இருக்கிற அநேக காரியங்களை மற்றும் ஆபீஸ் காரியங்களையும் கற்றுக் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரிக்கும் வருகிற நாட்கள் ஒரு நல்ல பணித்தளத்தை கொடுத்து அவர்களும் அந்த ஊழியத்துல முழுமையாய் போய் அந்த இடத்துல ஊழியத்தை நல்லபடியாக செய்ய அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல கூட இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த ஃபேமிலி விஷன் மிஷனரி மீட்டிங்ல பேசும்படியாக நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்து ஜபித்து கொண்டிருக்கும் போது நேற்று இரவு நேரத்துல பல நாட்களாய் கூட இந்த காரியங்களுக்காய் நான் தியானித்து வருகிறேன். ஆனாலும் நேற்று இரவு சற்று நேரம் நான் ஜபத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு 4 குடும்பங்களை குறித்து அவர் காண்பித்தார். இந்த காரியங்களை இந்த நாளிலே கூட இந்த கூடிகையில பகிர்ந்து கொள்ளும்படியாக கூட கர்த்தர் என்னை ஏவினபடியினாலே இந்த காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன். பில்டிங் டுகெதர் ஆர் பிரேக்கிங் டுகெதர். குடும்பத்தை ஒன்றாக கட்டுகிறோமா அல்லது இணைந்து அழிக்கிறோமா? குடும்பம் என்று சொல்லும் போது அதுல மிக முக்கியமாக கணவனும் மனைவியும் பொருள் பெறுவார்கள், அல்லது தகப்பன் தந்தை அவர்களோடு இணைந்து பிள்ளைகள்
அதை ஒரு குடும்பம் என்று சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆனால் இந்த நாள்ல ஒரு காரியத்தை, ஒரு தலைப்பை வந்துட்டு நம் மனதிலே வைக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தை நாம் இணைந்து, கணவனும் மனைவியாய் இணைந்து நாம் அதை கட்டுகிறோமா, அல்லது அந்த குடும்பத்தை நாம் அழிக்கிறோமா என்று சொல்லி இந்த தலைப்பில நாம் இந்த நாளில சில வசனங்களை கொண்டு தியானிக்க போகிறோம். நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற பர்சனல் காரியங்களா இருக்கட்டும், அல்ல வேலை காரியங்களா இருக்கட்டும், அல்ல குடும்பமாய் நாம் சபைக்கு சென்று செய்ய வேண்டிய ஊழியங்களா இருக்கட்டும், அல்லது மிஷனரி பணித்தளத்திற்கு இணைந்து செய்ய வேண்டிய காரியங்களா இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் நாம் எப்படியாக செயல்படுகிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஒரு குடும்பம் தேவனுடைய சித்தத்திற்கு பாதையாகவும் ஆகலாம், அல்லது அழிவிற்கு காரணமாகவும் ஆகலாம். ஆண்டவர் உடைய ஒரு சித்தம் உண்டு. இயேசுக்கு அவர் ஜெபிக்கும்போது கேட்டுக்கொண்ட போது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட போது, அவருடைய சித்தம் எப்படி பரலோகத்துல நிறைவேறுகிறதோ அப்படியே பூமியிலே நிறைவேறும்படிக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் ஒன்று உண்டு. அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு குடும்பமாய் நாம் இருக்கிறோமா, அல்லது அந்த சித்தத்திற்கு மாறாக விரோதமாக நாம் செயல்படுகிற ஒரு குடும்பமாய் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் அதை யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்குமே ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்முடைய சித்தமாய் மாற்றி ஒரு வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். இதற்கு முன்பதாக நோவாவை குறித்து பிரசங்கித்த போது கூட இதே ஜூம் மீட்டிங்ல எப்படி ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை தன்னுடைய மனைவி பிள்ளைகளும் அதே தரிசனத்தோடு ஓடினதினாலே ஒரு படகை செய்து, ஒரு பேழையை செய்து, அழிவிலிருந்து தன் குடும்பத்தை நோவா தப்பிக்க அந்த முழு குடும்பம் இணைந்து செயல்பட்டது என்று சொல்லி வாரணாசியில் இருக்கும்போது உங்களோடு கூட பிரசங்கித்தேன். அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதே தரிசனம்தான். தரிசனம் இல்லாமல் என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக குடும்பங்களுக்கு தரிசனமே கிடையாது. எதற்காக வாழ்கிறோம், எதற்காக ஆண்டவர் குடும்பத்தை இணைத்திருக்கிறார், கணவன் மனைவியாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்ய வேண்டும், ஊழியங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சபைக்கு என்ன செய்ய வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பங்கு என்னவென்று அறியாமல் அவர்கள் தினந்தோறும் தங்களுடைய ரொட்டீன் வேலைகளை செய்து கொண்டு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்றும், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 27-28 வசனத்துல புத்தியுள்ள மனுஷன் கற்பாறை மீது வீட்டை கட்டுகிறான் என்று அந்த கட்டுகிற ஒரு காரியத்தை 2 வசனங்கள் சொல்லுகிறதோ, ஸ்திரீயும் கட்ட வேண்டும், புருஷனும் கட்ட வேண்டும், கணவனும் குடும்பத்தை கட்ட வேண்டும், மனைவியும் கட்ட வேண்டும். ஆனால் இவர்கள் தனித்தனியாக குடும்பத்தை கட்ட முடியாது. ஒரு மேஸ்திரி, ஒரு லேபர் வீட்டை கட்டும் போது அந்த மேஸ்திரி மட்டும் வீட்டை கட்டிவிட முடியாது, அல்ல அந்த கூலியாள் மட்டும் வீட்டை கட்டிவிட முடியாது. இருவரும் தேவை. அதே போல ஒரு தேவனுடைய சித்தத்தை பெற்று அந்த தரிசனத்தை ஓடும்போது ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் மட்டும் தேவ தரிசனத்தை பெற்று ஓட முடியாது. கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஓடினால் மட்டுமே அந்த குடும்பம் தேவனுடைய சித்தத்தை நடத்த முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஒருவரை மட்டும் அழைப்பதில்லை, அவர் குடும்பமாக முழு மனதோடு செயல்பட அழைக்கிறார். தேவன் ஆதாமை தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று அவரை இணைத்தார். காரணம், தேவன் எப்பொழுதும் ஒரு தனி மனிதனை குறித்து அல்ல, ஒரு குடும்பத்தை குறித்தே காரியங்களை செய்ய
அவர் வாஞ்சிக்கிறார். ஆகவே குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். மிஷனரி வாழ்க்கையில் குடும்பம் ஒற்றுமை மிக முக்கியம். சோ இன்றைய காலகட்டத்துல கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான காரியம் ஒருமனமும் ஒற்றுமையும். அநேக வசனங்கள், அநேக உதாரணங்களை கொண்டு அநேக பிரசங்கங்களை கேட்டாலும் கூட அங்கே சொல்யூஷன் என்பது, பதில் என்பது ஒன்றேதான். குடும்பங்களுக்குள்ள, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள மிஷனரி ஊழியங்களை செய்யக்கூடிய நல்ல மிஷனரி தாகமுள்ள ஊழியங்களிலே தேவைப்படுகிற காரியம் ஒரு மனம். ஃபேமிலி யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு டூ கிரேட்டர் திங்ஸ் ஃபார் காட். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய நமக்கு வாஞ்சை உண்டு. ஆனால் ஒரு மனம் இல்லாதபடியினாலே அநேக காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அநேக காரியங்கள் போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கும். அது தள்ளி போட்டு கொண்டே இருக்கணும். ஏன்னா ஒரு மனம் இல்லாததுனால இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்களை ஒரு மனிதன் செய்ய முடியாது. கணவனும் மனைவியும் இணைந்து செய்யக்கூடிய காரியங்களை ஒருவர் அங்கே ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் ஊழியங்களிலே அநேக தடைகள் ஏற்படும். ஆகவே கிறிஸ்தவ குடும்பங்களிலே தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இரண்டாவது காரியம் இதுல ரெண்டு காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிந்த குடும்பம் ஊழியத்தை பலவீனப்படுத்தும். அதாவது பிரிந்த குடும்பம்னா ஒரே வீட்டுக்குள்ள கணவன் ஒரு தரிசனம், மனைவி இன்னொரு தரிசனம், இப்படியாய் இருவரும் தனித்தனி தரிசனத்துல வெவ்வேறு சிந்தையோடு கூட ஓடும்போது அவர்களுடைய ஊழியத்தை அது பலவீனப்படுத்தும். கணவனும் மனைவியும் ஒரு தரிசனம் இல்லாமல் ஓடும்போது அவர்கள் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்கிற அந்த துடிப்பெல்லாம் பலவீனமாய் போய்விடும். அவர்கள் செய்ய வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இணைந்து செயல்படாததினாலே அது மிகவும் பலவீனமாய் காணப்படும். அவர்களால் செய்யக்கூடியதை செய்ய முடியாமல் போய்விடும். எப்படி ஆண்டவர் சொன்னாரோ, ஒருவன் 1000 பேரையும் இருவர் இணைந்து 10,000 பேரை வீழ்த்துவீர்கள் என்று சொன்னாங்க. அதே போல தனித்தனியாய் செயல்படும் போது 10 முறை வேகம் குறைந்து விடும். ஒருவர் 1000, 2 பேர் 10,000னா 10 மடங்கு வேகம் குறைந்து விடும் நாம் செய்கிற ஊழியங்கள் சேவைகளிலே. இரண்டாவது, ஒன்றுபட்ட குடும்பம் தேவனுடைய கிரியையை வலுப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ கணவனும் மனைவியும் இணைந்து நாம் செய்கிற ஊழியம் பலப்படும். அதிலே பலன் கொண்டு ஆண்டவருடைய பலன் அதுல விளங்கும். அவர்கள் இணையும் போது அவர்கள் யோசிப்பதை காட்டிலும் அதிகமாக அவர்களால செய்ய முடியும். ஆகவேதான் கர்த்தர் மனுஷர்களை உருவாக்கும் போது முதல் முறையாக அவர்களுக்கு ஒரு குடும்பம் என்கிற உறவை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் இன்ட்ரடக்ஷனாக வாசித்து அந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு 4 குடும்பத்திலிருந்து ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை நாம் பார்த்து நாம் இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஹல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. இருவர் இருக்காமல் கூடி செல்ல முடியுமோ? கணவனும் மனைவியும் இணைந்து நடக்க அவர்கள் ஒருமனப்பட்டால் ஒழிய அவர்கள் நடக்க முடியாது. ஏனென்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை என்பது திருமணமாகி அந்த கணவனும் மனைவியும் வயதாய் மரிக்கும் வரைக்கும் அவர்கள் இணைந்து நடக்க வேண்டும். 2 பேரும் சேர்ந்து அவர்கள் நடக்க வேண்டும். பள்ளங்கள், மேடுகள், கரடு முருடான பாதைகள், தண்ணீர்கள், அக்கினி, அந்தகாரம், மந்தமான சூழ்நிலை, வியாதிகள், பண நெருக்கடிகள், பல காரியத்தின் மத்தியிலே இருவரும் இணைந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கணவனும் மனைவியும் பிரிந்து அவர்கள் வெவ்வேறு இடங்களிலே வாழ்கிற காரியங்களை நீங்கள்
கிறிஸ்தவ உலகத்திலே பார்க்கலாம். கணவனிடத்துல இருந்து பிரிந்து மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் அம்மா வீட்டுல வாழ்கிற காரியம், இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்கள். ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, இருவர் ஒருமி ஒருமிது ஒருமி ஒருமனமாய் இல்லாமல் அவர்கள் கூடி நடக்க முடியாது. இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் இணைந்து ஒவ்வொரு படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் திருமணமாய் புதிதான தம்பதியா இருக்கலாம், அல்ல சிறு பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களா இருக்கலாம், இல்ல உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், அல்லது வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களா இருக்கலாம், அல்லது திருமணம் செய்து கொடுத்த வயதான கணவன் மனைவியா இருக்கலாம், ரிட்டையர்டான கணவன் மனைவியா இருக்கலாம். இன்னமும் கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் இணைந்து நடக்க வேண்டும். ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டோம், 40 வருடங்கள் குடும்ப ஊழியத்தை பார்த்து விட்டோம், இனி இணைந்து நடக்க வேண்டுமா? ஆமாம், வேதவசனம் சொல்லுகிறது, மரிக்கும் வரைக்கும் இருவரும் இணைந்து நடந்தால் ஒழிய தேவ சித்தத்தை நாம் செயல்பட முடியாது. ஒரு 2 தவறான கொள்கையை கொண்ட ஒரு 2 குடும்பங்களை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, எஸ்தரின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்க முடியும், 5ஆம் அதிகாரத்துல ஹாமான் ஜெரேஷ் என்கிற கணவன் மனைவி. அந்த எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழம் உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இங்க பாத்தீங்கன்னா ஆமானுக்கு ஒரு உயர்வு வருகிறது, ஒரு பதவி உயர்வு வருகிறது. ராஜா அகாஷுரஸ் ஆமானை அழைத்து அவனுக்கு ராஜாவுடைய மோந்திரத்தை கொடுத்து ஒரு பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனை உயர்த்தி அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்திருந்தாரு. அதே நேரத்துல எஸ்தர் ராணியும் கூட ஒரு விருந்துக்கு ஆமானை அழைத்தபடினாலே மிக சந்தோஷத்தோடு கூட அந்த செய்தியை, எனக்கு ஒரு பக்கம் ஜாப்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ராஜாவினிடத்துல இருந்து, இன்னொரு பக்கம் ராணி என்னை விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க, ஸோ டபுள் லாட்ரி என்று சொல்லி அவன் சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய மனைவியிடத்துல இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அங்கே ஒரு மனக்கசப்பையும் ஆமான் பகிர்ந்து கொள்ளுகிறார். என்ன மனக்கசப்பு? ராஜா எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டார், எஸ்தர் ராணி என்னை விருந்துக்கு அழைத்திருக்கிறாள், ஆனால் இந்த மொர்தெகாய் இந்த யூதன் என்னை வணங்காமல் அவன் தானே நிமிர்ந்து நிற்கிறான் என்று சொல்லி தன்னுடைய ஒரு சின்ன மனக்கசப்பை தன் மனைவிடத்துல அவன் பகிர்ந்து கொள்ளும் போது அவள் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்கள். ஒரு சின்ன ஆலோசனை தான். அந்த ஆலோசனை, மொர்தெகாய்க்கு ஒரு 50 முழம் ஒரு தூக்கு மரத்தை நீ ஆயத்தப்படுத்து, நாளை தினத்துல ராஜாவின் இடத்துல சொல்லி அவனை அந்த தூக்கு மரத்துல இடும்படிக்கு ஒரு வேண்டுகோளை வை என்று சொல்லி, அதற்கு பின்பு நீ எஸ்தரனுடைய விருந்திற்கு செல்லலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை அங்க மனைவி கொடுக்கிறாள். நம்மளுடைய வீடுகளிலும் இப்ப குடும்பத்துல ஒரு சந்தோஷமான காரியம் சொல்லுகிற நேரத்துல ஒரு சின்ன மனக்கசப்பை கணவன் கொண்டு வந்து ஆபீஸ்லயோ சபையிலயோ ஊழியத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு சின்ன மனக்கசப்பை உங்களிடத்துல சொல்லும் போது, ஒருவேளை நீங்கள் மனைவியா இருந்தால் எப்படிப்பட்ட ஆலோசனையை உங்கள் கணவருக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள்? முதலாவது, மொர்தெகாயை தூக்கிலிடும்படிக்கு தூண் அமைக்க அவள் ஆலோசனை கொடுத்தார். 2வது, அகந்தை மற்றும் பழிவாங்கும் மனதை ஊக்குவித்தாள். ஒரு பக்கம் அகந்தை, இன்னொரு பக்கம் பழி வாங்குற ஒரு எண்ணத்தை அந்த மனைவி கணவனுக்குள்ள போட்டு, நீ பழி வாங்கு, உன்னை ரெஸ்பெக்ட், உனக்கு ஒரு சரியான ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை கொன்று போட்டு விடு என்று சொல்லி அகந்தையும் பழி வாங்குற ஒரு எண்ணத்தை மனைவி கணவனுக்குள்ள ஊற்றுகிற ஒரு காரியம்.
பாருங்க, அவனுடைய ப்ரமோஷன் ஒரு பக்கம், ராணி அழைத்திருக்கிற விருந்து, இந்த நல்ல காரியங்களை குறித்து பேசி அந்த மனக்கசப்பை அவள் மறைக்காமல் அந்த கெட்ட காரியங்கள், தவறான காரியங்களை பேசி 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 அவனை வெறுப்பேற்றி அந்த தூக்குமலத்தை செய்யும்படிக்கு ஆமானை அவள் செய்தபடினாலே நடந்த காரியம் என்ன? ஆமானுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் இந்த ஆலோசனை மனைவினிடத்துல பெற்ற போது தேவனிடத்துல இது சரியா என்று கேட்காமல் தன் மனைவியின் அந்த தவறான ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் அந்த தூக்கு மரத்தை செய்தான். நடந்தது உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். எந்த மரத்துல மொர்தெக்காயை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினானோ அதே இடத்துல ஆமான் மரித்ததும், பின்பு அவனுடைய குடும்பமும் அவனுடைய வீடும் வீட்டிலிருந்து விரட்டப்பட்டும் அழிக்கப்பட்டதும், அவர்களும் தூக்கிலிடப்பட்டு முழு குடும்பமும் அழிந்து போன அந்த காரியத்தை நீங்கள் இந்த எஸ்தர் புஸ்தகத்துல பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல மனைவியினுடைய ஒரு சின்ன தவறான ஆலோசனை அந்த குடும்பத்தை அழித்து விடும். மனைவியினுடைய ஒரு சின்ன தவறான ஆலோசனை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழித்து விடும், பிள்ளைகளுடைய படிப்பை அழித்து விடும், பிள்ளைகளுடைய திருமணங்கள் எத்தனை சின்ன சின்ன தவறான ஆலோசனைகளினால பிள்ளைகளுடைய படிப்பும் வேலைகளும் திருமணங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வேதனை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு மனைவி என்கிற அந்த ஸ்தானத்தை கொடுத்திருந்தால், இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகளை கணவனுக்கு சொல்லி குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டாக்கி அந்த குடும்பத்தை அழிக்குவதற்கு நீங்கள் காரணமா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த குடும்பத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். குடும்பம், இதுல இருந்து என்ன நாம கற்றுக்கொள்கிறோம்? குடும்பம் அகந்தை, கோபம், பழி வாங்குதல் ஆகியவற்றை ஊக்குவித்தால் அது அழிவை தரும். நம்மளுடைய குடும்பத்துல எப்பொழுதும் மற்றவர்களை அழித்து விட வேண்டும், மற்றவர்களை ஒழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் ஊழியத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. என்னை காட்டிலும் அதிகமாய் ஊழியம் செய்கிறான், என்னை காட்டிலும் பெரிய சபையை வைத்திருக்கிறான், என்னை காட்டிலும் நன்றாக பிரசங்கிக்கிறார், என்னை காட்டிலும் அபிஷேகத்துல இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு காரியம். அல்லது என்னை காட்டிலும் ஒரு உயர்ந்த தலைவனா இருக்கிறான், ஒரு உயர்ந்த கமிட்டி மெம்பரா இருக்கிறான், பாஸ்டர் இவனை தான் நேசிக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு பொறாமைகள், பொச்சரிப்புகள் சபைகளுக்குள்ளேயும் நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு வீடுகளிலே அதற்கு விரோதமாக காரியங்களை செய்யும் போது நம்ம குடும்பங்கள் அழிக்கப்படும். இரண்டாவது, இன்னொரு குடும்பத்தை கொடுத்து நம்ம பார்க்கலாம். அனனியா சப்பரா என்கிற குடும்பம், அது அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 1 முதற்கொண்டு 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே நமக்கு தெரியும், வாசிப்பதற்கு நேரம் இல்லாததுனால நான் சீக்கிரமாக நான் கடந்து செல்கிறேன். இங்கே அனனியா அவன் விற்ற அந்த நிலத்தின் பணத்தை 50% குறைத்து பொய் பேசும்படியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அதற்கு மனைவி ஒத்துழைக்கிறான். எஸ்தரின் புஸ்தகத்துல மனைவி தவறான ஆலோசனை சொன்னதுனால குடும்பம் அழிந்து போனது. இவர்களுடைய குடும்பத்துல கணவன் ஒரு தவறான காரியத்தை, ஒரு வஞ்சகையான காரியத்தை ஏமாற்ற திட்டமிடுகிறான். அந்த பணத்தை கொண்டு போய் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கும் போது 50% தனக்கென்று வைத்துக் கொள்ள ஒரு ஏமாற்றத்தை செய்யும்படிக்கு அவன் தன் மனைவியையும் அதை போர்ஸ் பண்ணும்போது அங்க பாவம் செய்வதற்கு ஒரு உடன்பாடு, கணவன் செய்கின்ற அந்த தவறிலே உடன்பாடு செய்கின்ற மனைவி. அநேக குடும்பத்துல கூட கணவன் அநேகரை ஏமாற்ற நினைக்கும் போது, அநேகருக்கு மோசம் செய்ய நினைக்கும் போது, மனைவி அதற்கு உடன்படும் போது நடக்கிற காரியம் என்ன? அவர்கள் ஏமாற்ற திட்டமிட்டார்கள், மனைவி அதை எதிர்க்காமல் உடன்பட்டான். அப்ப இவர்களுடைய குடும்பத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு கணவன் வந்து தவறான மற்றவர்களை ஏமாற்றும்படிக்கு உன்னை அதற்கு உட்பட்டு நடக்க சொல்லும் போது
அதற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். மனைவி எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த ஒரு காரியத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி இல்லாததினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக கணவன் பொய் சொல்லி மனைவியும் பொய் சொல்லி இருவரும் தேவ சமூகத்திலே மரித்து போனார்கள் என்று இந்த குடும்பத்துல நாம பார்க்கிறோம். இப்படியாய் கூட அநேக தேவ மனுஷர்கள், தேவ ஜனங்கள் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த கணவனுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை, மனைவியும் அதற்கு உடன்பட்டபடியினாலே குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. இருவரும் மரித்து போனார்கள். கணவன் மனைவி பாவத்தில் ஒன்றுபட்டால் அழிவு நிச்சயம். எந்தெந்த குடும்பத்துல கணவனும் மனைவியும் சேர்ந்து பாவம் செய்வதற்கு அவர்கள் இணைந்து துணிகரமாக, அது மனுஷனுக்கு விரோதமா இருக்கலாம், தேவனுக்கு விரோதமா இருக்கலாம், ஊழியக்காரர்களுக்கு விரோதமா இருக்கலாம், ஊழியத்துக்கு விரோதமா இருக்கலாம், அந்த குடும்பம் நிச்சயமாக அழிந்து போகும். ஆகவே நம்மளுடைய குடும்பம் அப்படியாய் மாறிவிடாதபடிக்கு நம் குடும்பங்களை காத்து கொள்வது நம்முடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப 2 நல்ல ஆலோசனைகளினாலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு 2 குடும்பங்களை குறித்து கூட நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று மோசே உடைய குடும்பம், மோசே சிப்போரா உடைய குடும்பம். அந்த இடத்துல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதை படிப்பதற்கு நேரம் இல்லை. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும். அந்த இடத்துல தேவன் மோசையின் மீது கோபம் கொண்டு மோசையை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் மிக கோபமாக மோசையை அழித்து விட வேண்டும் என்று நினைத்த போது, இங்கே மனைவி ஞானமாக செயல்பட்டதினாலே உயிரை காப்பாற்றினாள். அந்த காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படியாக்க மனைவி தேவனுக்கும் மோசைக்கும் நடுவிலே சிப்போரா நின்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்தபடியினாலே கர்த்தருடைய கோபத்தை அவள் சாந்தமாக்கி தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றினாள். ஹல்லேலூயா. அங்கே ஒரு தவறான ஆலோசனை கொடுத்தபடியினாலே அங்கு குடும்பத்தை அழித்தாள். இங்கே சிப்போரா ஞானமாய் நடந்து கொண்டபடியினாலே தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் அவள் காப்பாற்றினாள். அதன் மூலமாக மோசேனுடைய ஒரு பெரிய ஊழியம், இஸ்ரவேலில் உள்ள 40 லட்சம் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்துல மோசே வழிநடத்தினார், ஊழியம் செய்தார் என்று சொன்னால், அதற்கு பின்னே ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே தன்னுடைய மனைவியினுடைய ஒரு சின்ன ஞானமான செயல் அந்த மோசையை உயிர் காப்பாற்றி, அந்த மோசையை கொண்டே ஆண்டவர் 40 வருடம் ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஊழியத்தை அந்த வனாந்தரத்துல செய்யும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை நீங்களும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவருடைய கோபாக்கனை உங்களுடைய கணவனுக்கு விரோதமா, உங்களுடைய கணவனுடைய கணவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் போது, என்னுடைய கணவன் பாவி, இவனுக்கு இது தேவை, இப்படிப்பட்ட தண்டனை தேவைதான் அப்படி என்று சொல்லி உங்களுடைய கணவனை குற்றப்படுத்தாமல் அந்த தேவ கோபாக்கனிலிருந்து உங்களுடைய கணவனை தப்பிக்கும்படிக்கு நீங்கள் ஞானமாய் செயல்பட்டால் உங்களுடைய கணவரை தேவனுடைய கோபம் உங்கள் குடும்பத்தின் மீது வராதபடிக்கு அதை நீங்கள் காப்பாற்றலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஒரு இப்படிப்பட்ட மனைவி தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு சரியான டிசிஷனை எடுத்து அவர் ஆவிக்குரிய விதத்துல குடும்பத்தை நடத்துவதில் ஒரு சந்தேகமே இல்லை. கடைசியாக இன்னொரு குடும்பத்தை நாம் பார்க்க போகிறோம். ஓசேயின் புஸ்தகத்துல நீங்க பார்க்கும்போது கோமேர் என்று சொல்லப்படுகிறவள் அவள் ஒரு வேசியா இருந்தாள். ஆனாலும் ஆண்டவர் ஓசையை அவளையே நீ போய் திருமணம் செய் என்று சொன்னார். செய்து ஓசை சொன்னார்,
நீ உன்னுடைய காதலர்களை விட்டுவிட்டு என்னையே நேசி, என்னோடு கூட இரு என்று. ஆனாலும் அவள் மறுபடியும் போய் தவறான காரியத்தை செய்த போது அவர்கள் அந்த கோமேரை விற்று போட, ஒரு அடிமையாக விற்று போட கொண்டு போன போது கணவன் பார்க்கிறான், என்னுடைய மனைவி எனக்கு உண்மையா இல்லை, அநேகருக்கு பின்பதாக அவள் அவர் போய்கொண்டிருக்கிறாள் என்பதை அவர் பார்த்த போது, மனைவி அநேகருக்கு பின்பதாக சென்று கொண்டிருப்பதை அவள் பார்த்த பின்பும் அந்த அன்பின் நிமித்தமாக ஓசே கோமேரை போய் வெள்ளி காசுகளை கொடுத்து அவளை மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்த காரியத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. இன்றைக்கு கணவனை மனைவியை சந்தேகப்படுகிற அநேக கணவன்கள் உண்டு. ஒருவரோடு பேசினால் சந்தேகப்படுவார்கள், வேலைக்கு போகிற இடத்துல இருந்து ஒரு போன் கால் வந்து விட்டால் சந்தேகப்படுவார்கள், அல்லது சர்ச்ல இருக்கிற ஒரு யாரோ பேசிவிட்டால் சந்தேகம். ஏராளமான சந்தேகங்கள் இன்றைக்கு கணவனுக்கு உண்டு. ஆனால் இங்கே ஒரு கணவரை பாருங்கள், தவறான வழியில சென்று கணவனுக்கு உண்மையில்லாத ஒரு மனைவியை கூட சென்று, நீ என் மனைவிதான், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று மீண்டும் கொண்டு வந்து அந்த மனைவியை நேசித்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உடைத்து போடாமல் அந்த மனைவியை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல கணவன். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரர்களும் கணவர்களும் தன்னுடைய மனைவியை சந்தேகப்படாமல், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் தவறாய் நினைக்காமல், ஒரு பரிசுத்தமுள்ள எண்ணமும் அவர்கள் மீது ஒரு உண்மையான அன்பு இருக்கும் என்று சொன்னால், இந்த சந்தேகம் என்கிற காரியத்திலிருந்து விடுதலை பெற்று குடும்பங்கள் உடைந்து போகாமல், பிரிந்து போகாமல், அந்த கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு நல்ல குடும்பத்தை கற்ற முடியும். மோசேனுடைய மனைவி ஞானத்தோடு நடந்து கொண்டிருந்தால் அவனுடைய குடும்பம் நிலை நின்றது. இங்கே ஓசே அவன் கணவனாய் இருந்து ஞானமாய் செயல்பட்டு அன்பின் வடிவத்துல அன்பை வெளிப்படுத்தினபடினாலே இவருடைய குடும்பமும் அங்கே தப்பிக்கப்பட்டது. ஆனால் ஆமனுடைய குடும்பமும் அங்கே அனனியாவுடைய குடும்பமும் அழிந்து போனதுக்கான காரியம் வெவ்வேறு தரிசனத்திலே தவறான ஆலோசனைகள் அல்லது இணைந்து பாவம் செய்வதற்கு ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டு விலகுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியத்தினாலே குடும்பங்கள் அழிந்து கொண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவத்துல 50% குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. சரியான சாட்சி இல்லை, ஊழியம் இல்லை, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, ஆலயங்களுக்கு போவதில்லை, தேவனுக்கு ஒழுங்காய் காணிக்கை கொடுப்பதில்லை, ஊழியம் செய்வதில்லை, ஊழியர்களுக்காய் ஜெபிப்பதில்லை, ஊழிய பாரம் இல்லை. பிள்ளைகள் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறவர்கள் அல்ல. இப்படி அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் குழப்பத்திலும் பாவத்திலும் தேவ சித்தத்திலிருந்து விலகி இன்றைக்கும் அநேக தேவ குடும்பங்கள் அழிந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் மோசேயின் குடும்பத்தை போல, ஹோசேயின் குடும்பத்தையும் போல நம்மளுடைய குடும்பங்களை நாம் பாதுகாத்து நாம் உயர்த்தி ஊழியத்திலே நாம் எழும்பி நிற்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அந்த சின்ன செபோரா செய்த சின்ன ஞானமான செயல் 40 வருஷம் மோசே ஊழிய செய்தார். இந்த இடத்துல ஓசே அந்த மனைவியை ஏற்றுக்கொண்டபடினால இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, சபைக்கு இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த அன்பை ஹோசேனுடைய அன்புக்கு ஈடாக இன்றைக்கும் எல்லாரும் பேசி வருகிறார். உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ, என்னுடைய குடும்பத்தை குறித்தோ, அல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்தோ இப்படியாக பேச முடியுமா? இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி, ஒருவேளை நாம் கணவன் மனைவியாக இணைந்து நம்மளுடைய குடும்பத்தை சிப்போராவை போல, ஓசையை போல நாம் கட்டி எழுப்பி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்மளுடைய ஊழியத்திலும் குடும்பமாக நாம் கட்டி எழும்பி கொண்டிருக்கிறோமா? அல்ல ஏற்கனவே கட்டப்பட்ட
நம்மளுடைய குடும்பங்களை ஜேரேஷ் என்கிற தவறான ஆலோசனைகளும் அங்கே அனனியா என்கிற பாவம் செய்கிற எண்ணங்களை கொண்டு நம்மளுடைய கட்டப்பட்டிருக்கிற நல்ல குடும்பங்களை நாமே நம்மளுடைய கரங்களினாலே அழித்து போட்டுக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டாயத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நம் கண்களை மூடி இந்த நேரத்துல நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல தேவை, ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன? 3 காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் கண்களை மூடின வண்ணமாகவே இந்த 3 காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால், ஆண்டவரை, இன்றையிலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து ஜெபிக்கும்படிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, இன்றையிலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து ஊழியம் செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, நானும் என்னுடைய மனைவி இன்றையிலிருந்து இன்னமும் உமக்காக தியாகம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய உடைமைகளையும் உமக்கென்று தியாகமாக அர்ப்பணிக்க, எங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்காக தியாகம் செய்ய நாங்கள் முன் வருகிறோம். எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் கட்டுமணிக்கான ஞானத்தையும் அன்பையும் ஆண்டவரை ஆவிக்குரிய ஆண்டவரை அபிஷேகத்தையும் என்னுடைய தரும்படியாய் அன்போடு கூட கேட்கிறோம். ஆண்டவரை, அப்படியே கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் கட்டாராகி கட்டுகிறவனுடைய பிரயாசம், வீட்டை கட்டுகிறவனுடைய பிரயாசம் வீணும் விருதே என்று எழுதியிருக்கிறபடியே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டினால் அது சரிப்படாத. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய குடும்பங்களை கட்ட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.